ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மேகி வச்சு முட்டை சேர்த்து ஒரு அருமையான முட்டை மசாலா மேகி செய்ய போகிறேன். மேகி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக வெறும் மசாலா போட்டு செய்கிறது இல்லாமல் நான் முட்டை சேர்த்து இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதாரணமாக செய்கிற மேகியை காட்டிலும் ரொம்ப ருசியாக இருக்கும். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டைம் 2 நிமிஷம்னு சொல்கிறேன், 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தோட ஒரு கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் இல்லை மெதுவாக கண்ணாடி பதம் எல்லாம் வரணும், இல்லை வெந்தால் போதும். இப்போ வெங்காயம் தக்காளியை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கிறேன். ருசி நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் போதும். இப்போ நான் 2 பேக்கெட் மேகி செய்ய போகிறேன். மாதத்துக்கு ஒரு நாள் மேகி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பீஸா பர்கர்லாம் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு இந்த மேகி மசாலா இது மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இப்போ நான் குளுமணாலி டூர் போனப்போ அந்த மலை மேலே அந்த மலைவாழ் ஜனங்கள்லாம் இந்த மேகியை தான் விற்கிறாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு. இதுக்கு சாதாரணமாக மேகிக்கு உப்புலாம் சேர்க்க வேண்டாம். ஆனால் இதில் நம்ம போடுற வெங்காயம் தக்காளிக்கு உப்பு வேணும். அதனால் ஒரு சின்ன சிட்டிக்கை டேபிள் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அந்த மேகியில் உள்ள மசாலா 2 பேக்கெட்டுக்கு 2 கவர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கவர் போட்டேன். இப்போ ஒரு கவர் கட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா தான் வேறு ஒன்றும் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். நான் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஜீரகத்தூள் சேருங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். கரம் மசாலா வேண்டாம், ஜீரகத்தூள் உப்பு, அவ்வளோதான். மிளகாத்தூள் ஜீரகத்தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயிலே வேகட்டும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். எண்ணெயில் வெந்த பிறகு நம்ம இப்போ என்ன செய்யணுன்னா தண்ணியை ஊற்றி இதை வேக வைக்கணும். இதை 2 பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 1 சொம்பு கணக்குக்கு 2 பாக்கெட்டுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா மேகி நல்லா வெந்து வரணும், சீக்கிரம் நல்லா செரிக்கும். அதனால் 2 பாக்கெட்டுக்கு 2 சொம்பு, நான் காமிச்ச அளவு சொம்பில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு தான் நம்ம நூடுல்ஸை சேர்க்கணும். நூடுல்ஸ் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். லீவு நாளில் பிள்ளைங்கள்லாம் ஏதாவது ஈவினிங் ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி இந்த நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூடி போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் ஆகணும். நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள். இந்த கொதிச்சு வந்துட்டு இப்போ அந்த மேகி நூடுல்ஸை இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். எப்போதும் பிள்ளைங்களுக்கு இட்லி தோசைன்னு கொடுத்தா ஸ்கூல் லஞ்சு பாக்ஸு கொண்டு போய் எல்லாம் அழுத்து போயிருப்பாங்க. அவங்களுக்காக கொடுக்கலாம், அடிக்கடி கொடுக்க வேண்டாம். மாதத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமாக சாப்பிடுவாங்க போர் அடித்து போகிறவங்க சாப்பாட்டில். இப்போ இந்த நூடுல்ஸ் நல்லா தண்ணியில் வேகணும். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ அந்த தண்ணியில் அந்த உடச்சிட்டு போடுங்க. ரொம்ப முழுசாக போட்டால் எடுத்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும். 2 உடச்சிட்டு இதை போட்டுட்டு இதை வேகிறதுக்கு இப்பயும் உப்பு போதுமா காரம் போதுமா வேலை வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம், அந்த மசாலாவுக்கு உப்பு காரம் சேர்த்துருக்கோம், அது போதுமான்னு பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் 4-5 பேருக்கு 2 பேர் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைங்க. இதே 4-5 பேருக்குன்னு சொன்னால் அளவு கூட்டிக்கோங்க. நான் 2 பாக்கெட்டுக்கு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் அதிலே அவங்க மசாலா கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அளவு கூட்டு செய்கிறப்ப கூட்டிக்கோங்க. அதுக்கு 1க்கு 2 கூட்டி போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து இந்த நூடுல்ஸ் இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரணும். வெந்து இந்த மசாலா அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், வெந்து இவ்வளோ அழகாக வருதுன்னு. நாம் இதில் சேர்த்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி மேகி நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டு இப்போ 3/4 தண்ணி வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தான் நான் ஊற்றுறது முட்டையோட வெள்ளைக்கரு ஊற்றுறேன், சேர்க்குறேன்ல. முட்டை வெள்ளைக்கரு மட்டும் செய்யுங்க, சேருங்க, நல்லாயிருக்கும். மஞ்சக்கரு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இது இந்த முட்டை வெள்ளைக்கரில் மட்டும் செய்து ருசியே தனி அலாதையாக இருக்கும். இதுதான் முட்டை மேகி மசாலா. இந்த வெள்ளைக்கருவை சேர்த்து அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். வெள்ளைக்கரு இந்த தண்ணி சூட்டுலேயே வெந்துடும். 2 பாக்கெட்டுக்கு 1 முட்டை சேர்த்துருக்கேன், போதும்.
நல்லா முட்டை வெள்ளைக்கறி வெந்துட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த வெள்ளை வெள்ளையாக நடுவில், மேகிக்கு நடுவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் அந்த மசாலா செய்கிறது. ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ருசி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி, நம்மளுமே நம்ம விரும்பி சாயந்தரம் நேரத்தில் டின்னருக்கு இல்லை சாயந்தரம் ஈவினிங் வந்து சாப்பிடலாம் இதை. கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கொடுக்குற ஏதாவது ஃபுட்டு ரெசிபி மாதிரி இருக்குது. அவ்வளோதான், செஞ்சாச்சு. முட்டை மேகி மசாலா ரெடி ஆகிட்டு. இது மாதிரி கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான். இது வந்து தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் நேரத்தில் இறுகிடும். இந்த பதத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. லேசாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள். மசாலா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுதான் டேஸ்ட்டே. கெட்டியாக நீங்கள் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா ருசி இதை பண்ண கொட்டுறப்ப எப்படி தெரியுது பாருங்கள் ஸ்ட்ரக்சரு. இந்த கஞ்சியோட அடுத்த பதம். இந்த பதத்துக்கு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இப்போ பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகை பார்த்துட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸு கூட இதை கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் பிள்ளைங்க நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொண்டு வருவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக ருசியாக செஞ்ச மேகி முட்டை மசாலா. இதை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் ருசியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.